வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. வெல்கம், குட் மார்னிங். வெல்கம் டு டுடேஸ் வெதர் அப்டேட் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். செயற்கைக்கோள் புகைப்படத்தை நம்ம பார்த்தோம்னா தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் பெருசாக ஒன்றும் மழை மேகங்கள் இல்லை. ஆனால் வங்கக்கடலில் படிப்படியாக மழை மேகங்கள் உருவாகிட்டு வருது. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா இப்போது இந்த பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிட்டு இருக்கு. இந்த அரபிக்கடலில் ஒரு சுழற்சி ஏற்கனவே இருந்தது. இதுதான் கடந்த 2-3 நாளாக மேற்கு கரை பகுதியில் நல்ல மழையை கொடுத்தது. இது படிப்படியாக கொஞ்சம் வலுவிழந்துடும். இந்த சுழற்சி காரணமாக கிழக்கத்திய காற்றின் தாக்கம் சற்று வலுப்பெற்று மழை மேகங்கள் படிப்படியாக தென்னிந்திய கடலோர பகுதிகளில் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம ஒன்று பார்க்கணும் என்னன்னா இன்னைக்கு இரவிலிருந்து தூங்கக்கூடிய மழையானது ஞாயிறு திங்கள் அதன் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழக பகுதியில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும்னா கடந்த சில நாட்களாக கிழக்கத்திய காற்றின் அந்த ஈரப்பதம் காரணமாக நேற்று கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தது உட்புற பகுதியில். இன்னைக்கு தெளிந்த வானம் இருக்கு. அதனால இன்னைக்கு உட்புற பகுதியில் சில இடங்கள்ல நம்ம அந்த ரெமினன்ட் மாய்ஸ்சர்னு சொல்றதுல கழிவு ஈரப்பதம், அதாவது மழை பெய்யாம இருந்துட்டு இருக்கிற அந்த ஈரப்பதம் இன்னைக்கு கன்வெக்டிவ் தண்டர்ஸ்டார்ம்ஸ், அதாவது வெப்பசலன மழையாக உட்புற பகுதியில் சில இடங்கள்ல முற்பகல் அல்ல சாயங்காலம் மழை பெய்யக்கூடும். கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பின்னிரவு தான் நமக்கு மழையின் வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம இப்போ இந்த வானிலை படிவங்கள் படி இருக்கக்கூடிய அந்த காற்றின் வரைபடத்தை பார்த்தோம்னா இங்க நான் சொன்ன மாதிரி இந்த சுழற்சி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இங்க ஒரு சுழற்சி ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சுழற்சி, இந்த இரண்டு சுழற்சிகளும் இந்த கன்வேயர் பெல்ட் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கன்வேயர் பெல்ட்ல அந்த கியர் வீல் எப்படி அந்த பெல்ட் மேல இருக்கிற பெல்ட்டை தள்ளிட்டே இருக்கிற மாதிரி கிழக்கு காற்றை வரும் சில நாட்களுக்கு தமிழக கரை நோக்கி செலுத்தக்கூடும். இந்த கிழக்கத்திய காற்றின் வலுப்பெற்ற கிழக்கத்திய காற்றின் காரணமாக இந்த மழை நிகழ்வு நமக்கு வரும் நாட்களில் 12 அல்ல 13ஆம் தேதி வரைக்கும் மழை நிகழ்வை நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்ன பார்க்கணுங்கிறது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தென் தமிழகம் மற்றும் உட்புற மேற்கு தமிழக சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு கரையோர பகுதியில் சில இடங்கள்ல நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். சொன்ன மாதிரி இந்த அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி காரணமாக இந்த மழை மேற்கு கரையோர பகுதியிலும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் மழை இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மழை பின்னிரவுக்கு மேல ஆரம்பிக்கக்கூடும். ஸோ இப்போ இந்த நிலையில நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்கிறது நான் திரும்பவும் முதல்ல போட்ட அந்த ஒரு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பதிவுக்கு நம்ம போவோம். சொன்ன மாதிரியே இப்போ உங்களுக்கு வடக்கு தமிழக பகுதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மழை நிகழ்வு பெருசா பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு மழையின் தாக்கம் குறைந்துவிடும். நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரும் நாட்களில் இருக்கக்கூடுமே தவிர கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இப்போ கனமழைக்கான சாத்தியக்கூறு இந்த 2 பகுதிகள் மட்டும்தான் கனமழைக்கான சாத்தியக்கூறு இருக்கு. டெல்டாவின் சில பகுதிகள், கடலூர் போன்ற பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில், விழுப்புரம் மாவட்டத்தில் சில பகுதிகள், தெற்கு பகுதிகளில், அதே மாதிரி தென் தமிழகத்தில் பரவலாக கரையோர பகுதிகளும், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலை சில பகுதிகளில் இந்த வரக்கூடிய மழை நிகழ்வானது ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடும். ஸோ இதுதான் தற்போதைய சூழல். இதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம மழை நிகழ்வை நம்ம மாற்ற முடியாது. இந்த மழை நிகழ்வுக்கு ஏற்றவாறு நமது மீதி அலுவல்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் இப்போ இந்த காணொலிக்கான காரணம். இப்போ நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Welcome once again to today's weather update from Chennai ஒரு மழைக்காலம். As you can see, the peninsular India is fairly clear in terms of cloudiness. That's because most of the rains happened until yesterday early morning, after which rains gradually reduced. But once again, you can see convection building in the bay,
primarily because the easterlies are strengthening on the back of developing upper air circulation. This circulation over Arabian Sea is slowly fading away. This was the reason for giving rains over West Coast for the past couple of days and is likely to give today as well. While this is a developing circulation, which is likely to bring in the moisture into coastal areas of Tamil Nadu and adjoining parts of Sri Lanka from today onwards. While easterlies strengthen from today, coastal areas might see the rains start from later tonight or maybe early tomorrow morning. Sunday and Monday is likely to be the days when the rains are going to be increasing in intensity. Those are the 2 days which we need to keep a watch on. As far as interior areas go, today they could see some good showers because the rain stopped yesterday morning. There was a little bit of clearing yesterday. Today, the skies could be slightly more clearer because the easterly impact will come later tonight. But the atmosphere will have some of the remnant moisture from what the easterlies pushed over the past few days. So this remnant moisture, along with clearer skies, could trigger some convective cells development. Thunderstorms could develop over the interior parts of Tamil Nadu, particularly west interior and south TN, which could see moderate rains in a few places with some heavy spells at times. So on a slightly larger scale, if you see, as I said, this is the developing circulation in Bay. It's likely to strengthen today. There's one circulation further east. These 2 circulations will work like a gear wheel on a conveyor belt and push the easterlies towards coastal Tamil Nadu. So that's how the things are going to be for the next few days. As I mentioned earlier, in terms of the rains increasing in intensity Sunday and Monday, but what we could possibly see is the area of impact would possibly be south of Delta and South Tamil Nadu. North TN may not see the heavier spells. The heavier spells are going to be for Delta and South TN, as we understand. So in terms of rains expected today, as I mentioned, South TN and West Interior TN could see moderate showers in many places, while coastal areas will see only rains from later to night. West coast, particularly Karnataka, could see some rains because of the remnant circulation over the Arabian Sea. Now, we will go back to the slide which we made nearly a month back in terms of possible rainfall episodes. Now, as I said, North TN may not see heavier spells from the current spell, while we'll have moderate showers in the coming days. But in terms of heavier rains, North TN may not see much in this spell of this episode of rains. Possibly Viluppuram, the southern parts of Viluppuram, Kadalur district, Kalakurchi district might see some rains along with Perambalur, Ariyalur, etc. Delta could see heavy rains on Sunday and Monday. Similarly, South TN could see heavy rains on Sunday and Monday, parts of Tirunelveli, Tenkasi, etc., places along the western Ghats. So the 8th to 14th episode, which we had mentioned a month back, is on track and is likely to impact mostly the Delta and South Tamil Nadu areas. As far as North TN goes, we might see light to moderate showers. Heavy rains as of now looks unlikely for North TN. So once this Sunday and Monday rains go, it's pretty much end of monsoon for North TN in all probability. Delta and South TN also should see reduction in rainfall and possibly an end to monsoon, which we will confirm in a couple of days' time. So thank you for joining us. We will continue to update as things evolve. நன்றி, வணக்கம். வானிலை நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் பதிவிட்டு வருவோம். அதன் தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.